ஹாய்ங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டாச்சு. நைட்டு வச்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய சாப்பாடு தான். இது அமிர்தமாக இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு மசியல் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு மசாலா வடை. இதுதான் இதோட மிகப்பெரிய சைடிஷ். இன்றைக்கி வந்து ஹேர் கேர் ரொட்டீனில் வெள்ளிக்கிழமைனாலே நல்லெண்ணெய் குளிக்கணும் பெண்கள் எல்லாமே. அதனால் நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 4-5 கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் லைட்டாக கை பொறுக்கிற சூட்லேயே தலையில் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோன்னா உடம்பு சூடுனால ஹேர் ஃபால் ஆகிறது குறையும். அது போக பூச்சி வெட்டு இருந்தாலும் அதுவுமே வந்து சரியாயிடும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம ஈவினிங் போல் வீட்டில் இருந்தாலும் அந்த டைம் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஸ்கின்னோட ப்ராப்ளமும் ரெடியூஸ் ஆகும். தலையை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வந்து தலைக்கு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிரும். அம்மா வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கிறதுனால நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்க முடியுது. ரொம்ப நாளாகவே வெண்கடுவும் தசாங்க பொடியும் வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு கோன் மாதிரி செஞ்சு வெயிலில் காய வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அம்மா வாங்கி வச்சுருந்த பழம் இருந்ததுனால அதை வந்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு நமக்கு எப்பயுமே ஸ்கூல் நினப்பு வந்துடும்ல, அந்த மாதிரி உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து கோவமாக தான் லீவ் போட்டிருந்தேன். என்ன தான் சீனியர் ஸ்டாஃபாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து சேல்ரி செட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போது வந்து நமக்கு கடுப்பு தான் வருது. சும்மா உட்காந்துருக்கிறவங்களுக்கு 30+ சேல்ரி, வேலை மாங்குன்னு பார்க்குறவங்களுக்கு 12+ சேல்ரின்றது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதும் கண்டிப்பாக நோட்டீஸ் போட்டு ரிலீவ் ஆயிடலான்ற ஒரு மைண்டில் இருக்கேன். சீனியராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக வர நியூ ஸ்டாஃபை தான் இங்கே மதிக்கிறாங்க.